இந்த நாளிலும் நான் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பகுதி 2 சாமுவேலின் புத்தகம் 11வது அதிகாரம். 2 சாமுவேல் 11வது அதிகாரம். தேவனுடைய வார்த்தைகளிலே கொஞ்சம் பரிட்சமாய் அறிந்திருக்கிறவர்கள் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் என்று சொன்னவுடனேயே நாம் தாவீதுடைய வீழ்ச்சி என்பதை நாம் அறிவோம். அநேக நேரம் தாவீதுடைய வீழ்ச்சியை பற்றி நாம் பேசியிருக்கிறோம். அநேகர் இதன் மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதையும் நாம் கேட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நான் அதிலிருந்து கற்றுக்கொள்கிற 2 பாடங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். நம் 11ஆம் அதிகாரத்திலே தாவீதுடைய வீழ்ச்சி, அது அவனுடைய ஒன்றாய் நாம் பார்க்கும் பொழுது அவன் ஒரு இச்சை என்கிற பாவத்தில் மாத்திரம் அல்ல, தன்னுடைய அதுவரைக்கும் தாவீதுக்குன்னு ஒரு ஒழுக்க நெறியும் இல்லை என்றால் ஒரு நீதி நியாயம் என்பது அவனிடத்தில் இருந்தது. சவுலின் தொங்கலை, அந்த வஸ்திர தொங்கலை அவன் சிறிதளவு அவன் வெட்டும் பொழுது கூட, அதை கத்தரிக்கும் பொழுது கூட அவனுடைய மனசாட்சி அவனோடு பேசிட்டு அவ்வளவாய் அவன் ஷார்ப்பாக இருந்தான். ஆனால் இந்த வீழ்ச்சியின் ஆரம்பத்திலிருந்து அவன் செய்கின்ற ஒவ்வொன்றுமே ஒருவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாததாகத்தான் இருந்தது. அந்த உரியாவை பற்றி அவனுடைய காரியத்தில் அவன் நடந்து கொண்ட விதம் எல்லாமே நமக்கு மிகுந்த அருவருப்பையும் ஒரு அநீதியையும் அதிலே பார்க்கும்படியாகத்தான் இருந்தது. பாருங்கள், 11ஆம் அதிகாரத்திலே 26வது வசனத்திலே அதனுடைய முடிவு, அதுக்கிடையில் உள்ள அனைத்து சம்பவங்களும் நமக்கு தெரியும். அந்த முடிவிலே 27வது வசனத்திலே, துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்தனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். இப்போ இதுவரைக்கும் ஒரு இல்லீகலாக, தவறாக இருந்த ஒன்றை இப்பொழுது லீகலாக மாற்றிவிட்டார் தாவீது. இப்பொழுது அவள் அவனுக்கு மனைவியாக மாறிவிட்டாள். அப்போ எல்லா பிரச்சனையும் முடிந்தது. உரியா எப்படி மரித்தான், அவனை கொலை செய்தது யார் என்று மற்றவர்களுக்கு தெரியாது என்றெல்லாம் தாவீது நம்பிக்கொண்டு அத்தனை பாவத்தையுமே இழுத்து நாம் புதைத்து விட்டோம் என்றுதான் நினைத்திருக்கலாம். ஆனால் அங்கே என்ன நடந்தது என்பதை 27வது வசனத்திலே கடைசி பாகத்திலே அவர் சொல்கிறார், தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பாய் இருந்தது. எத்தனை பேருடைய கண்களை தாவீது மறைத்தாலும் அங்கே தேவன் ஒருவர் அங்கே பார்த்து கொண்டே இருக்கிறார் என்பதை அவன் மறந்து விட்டான். பல நேரங்களிலே நாமும் கூட அப்படித்தான் நினைக்கிறோம். இந்த மாதிரியான நம்முடைய குடும்ப உறவுகளிலே நம்முடைய கம்பேனியன், நம்முடைய வாழ்க்கை துணைக்கு எதிராக அவர்களை அறியாமல் நம்முடைய அலுவலகங்களிலோ இல்லை என்றால் மற்ற இடங்களிலோ நாம் அவளுக்கு துரோகம் செய்கிற காரியத்தை ஒருவரும் காணவில்லை என்றுதான் நாம் நினைக்கிறோம். ஏனென்றால் அது மனைவிக்கு தெரியாது, ஒருவேளை சபையில் உள்ள மற்றவர்களுக்கும் தெரியாது. அவர்கள் இருக்கிற இடங்களிலே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதில்லை. நம்மை அறிந்தவர்கள் இருக்கிற இடங்களிலே ஒருவரும் பார்க்காத இடங்கள் என்றெல்லாம் நினைத்து ஏதோ ஒரு பாவத்தை, வெறுமனே இந்த பாலியல் இச்சை என்பது அதிலே இல்லை, அது மாத்திரம் அல்ல, வேறு ஏதோ ஒன்றை நாம்
செய்ய முயற்சிக்கிறோம், மற்றவர்கள் அறியவில்லை என்று நினைக்கிறோம். ஆனால் இந்த விஷயத்திலே ஆண்டவர் அதிகமாய் அவர் கவனமாய் இருக்கிறார் என்பதை மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே கடைசி அதிகாரத்திலே பாருங்கள். 2ஆம் அதிகாரம், மல்கியா புத்தகம் 2ஆவது அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பின்பகுதியிலே, கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாய். நம்முடைய மனைவிக்கு நாம் துரோகம் பண்ணும் பொழுது ஒருவரும் அறியவில்லை என்று நினைக்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் கர்த்தர் சாட்சியாக இருக்கிறார் என்கிறார். அவளுக்கு துரோகம் செய்கிற இடங்களில் எல்லாம் கர்த்தர் சாட்சியாக இருக்கிறார் என்று சொல்கிறார். 15வது வசனத்தில் பின்பாகமும், ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாருங்கள். சரீர பிரகாரமான பாவம் மாத்திரமல்ல, நம்முடைய ஆவியிலே கூட கரைபடக்கூடாது என்பதை பழைய உடன்படிக்கையிலேயே அவ்வளவு தீர்க்கமாய் மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் பேசத்தான் செய்கிறார். நான் இன்னொரு வசனத்தை கூட இந்த குறிப்பிட்ட விஷயத்திலே தேவன் ஏன் அவ்வளவாய் கவனமாய் இருக்கிறார். எரேமியா 29வது அதிகாரத்தில், எரேமியாவின் புத்தகம் 29வது அதிகாரம் 23வது வசனத்தின் பின்பகுதியில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்பாக கடைசி பகுதியில் பாருங்கள், நீங்கள் வீட்டிலே நீங்கள் அதை தியானிக்கலாம். நான் அதை அறிவேன், அதற்கு நானே சாட்சி என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதினான். நான் அதை அறிவேன், அதற்கு நானே சாட்சி என்று கர்த்தர் சொல்கிறார். சில விஷயங்களில் எங்கேயுமே விட்னஸ் இல்லை என்று நினைக்காத, நான் சாட்சி என்று சொல்கிற குறிப்பிட்ட இடம் இது. அவைகளை அனைத்துமே நம்முடைய மனைவிக்கு துரோகம் செய்கிற காரியங்கள். தேவன் ஏன் இவ்வளவு தீர்க்கமாய் இதில் ஒருவரும் விட்னஸ் வர இல்லை என்று நினைக்காத, நான் சாட்சி என்கிறார். எப்பொழுது அது யாராக இருந்தாலும், தேவனுடைய சமூகத்தில் உடன்படிக்கை கொண்டவர்களாக இருந்தாலும் நான் இப்படித்தான் நினைக்கிறேன். புறஜாதி மார்க்கத்தில் கூட அவர்கள் கணவனும் மனைவியாய் உடன்படிக்கை எடுத்துக்கொண்டவர்கள், அவர்களுக்கு கூட தேவன் சாட்சியாய் இருக்கிறார் என்று தான் நினைக்கிறேன். இந்த விஷயங்களை அவ்வளவாய் தேவன், நான் இதற்கு சாட்சி, நீ துரோகம் செய்கிறதை நான் பார்க்கிறேன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் நாம் எவ்வளவு தீர்க்கமாய், எவ்வளவு ஜாக்கிரதையாய் நாம் இந்த விஷயங்களிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். இங்கே ஒருவரும் அறியவில்லை என்று தாவீது நினைத்து கொண்டார். நாம் அனைவருடைய கண்களையும் நாம் மறைத்து விட்டோம் என்று தான் நினைக்கிறார். ஆனால் அங்கே இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாக இருந்தது. அப்படி என்றால் கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்திருக்கிறார். அத்தனை சம்பவங்களும் தாவீதினுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் பார்த்து கொண்டே இருந்தார். முழுமையாய் அவர் பார்த்து கொண்டே இருந்தார். பாருங்கள், இது முடிந்தவுடனே 12வது அதிகாரம் 1வது வசனத்திலே கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த 2 வசனங்களுக்கும் இடையிலே கிட்டத்தட்ட 1 வருட காலம் அது இருந்திருக்குது. பாவம் நடந்த பின்பு நாம் அங்கே பார்க்கிறோம் 27வது வசனத்திலே, அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்ற பின்புதான் நாத்தான் தாவீதின் இடத்திலே வருகிறார். அப்படி என்றால் ஏறத்தாழ 1 வருடம். இந்த 1 வருடத்துல என்ன நடந்தது? தாவீது ஒருவேளை என்ன நினைத்திருப்பார்? அவருடைய வாழ்க்கையில என்னதான் நடந்தது? ஒருவேளை எதிரி இல்லை. இந்த 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தின் பின்பகுதியிலேயும் 12ஆம் அதிகாரத்தின் முன்பதிலையுமே அந்த விஷயங்கள் சொல்லப்படவில்லை. ஆனால் சங்கீதம் 51 நாம்
அந்த தாவீதுக்கு என்ன நடந்தது அவர் என்பதை சங்கீதம் 51 நாம் பார்க்கிறோம். அந்த இன்ட்ரோடக்ஷன்ல முன் குறிப்புல சொல்லியிருக்கிறது, தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி. அப்படி என்றால் நாத்தான் பேசின பின்பாக இந்த சங்கீதத்தை தாவீது எழுதுகிறார். இதுல அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது என்பதை சில குறிப்படையாளங்கள் இருக்கிறது. இந்த ஒரு வருட காலத்திலே சங்கீதங்கள் எதையும் எழுதாமல் இருந்திருப்பார். அவர் வீட்டிலே அவருடைய கிண்ணறம் இருக்கத்தான் செய்தது. வழக்கமாக சங்கீதத்தை அவர் பாடும் பொழுது அவர் உபயோகிக்கிற கிண்ணறங்கள் எல்லாம் அந்த அரண்மனையில் இருந்திருக்கத்தான் செய்யும். ஆனால் ஒரு வருட காலமாக அதை எடுக்க முடியவில்லை. ஒரு யுத்தத்திற்கு தைரியமாய் போயிருக்க முடிந்திருக்காது. மற்றும் பல காரியங்கள் இவைகளெல்லாம் நடந்து கொண்டிருந்தாலும் தன்னுடைய காரியங்களை அறிக்கை செய்து வருவதற்கு தாவீதுக்கு மனமில்லை. அதை அப்படியே மூழ்கி விட வேண்டும் என்றுதான் அவர் நினைத்திருக்கலாம். ஆனால் நல்ல வேளையாக அவருக்கு ஒரு உற்ற நண்பன் ஒருவர் இருந்தார், நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி. அவரும் ஒரு வருடமாக அவர் பேசவில்லை தாவீது இடத்திலே. நாத்தான் அவருக்கு மிகவும் ஒரு பிரியமான ஒரு நண்பன் என்று சொல்லலாம். ஏனென்றால் ஏதாவது தன்னுடைய மனதிலே இருக்கிறதை பேச வேண்டும் என்று நினைத்தால் ஒரு பாலிய நண்பர் போல நாத்தான் இடத்துல தான் அவர் பேசுவார். நாம் அதை 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் அவருடைய வாழ்க்கையை பாருங்கள். 1ஆம் வசனத்திலே, கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றான். அப்படி என்றால் அவர் சாதாரணமாக இளைப்பாறுதலில் இருக்கின்ற அந்த நாட்களிலே அவ்வப்பொழுது யாரையாவது கூப்பிட்டு தன்னுடைய காரியத்தை, மனதில் இருக்கிற காரியத்தை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறது. யாரைத்தான் கூப்பிட்டு சொல்கிறார்? நாத்தானைத்தான். அவ்வளவு ஒரு அருமையான ஒரு தீர்க்கதரிசி, அவருடைய நண்பனாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த தீர்க்கதரிசி அவருடைய உற்ற நண்பனாக இருந்திருந்தால் கூட ஒருவிடம் அவரை போய் கன்சல்ட் பண்ணவே இல்லை, அவரை சந்திக்கவில்லை. இப்பொழுது அது என்ன அவருக்குள்ளாக நடந்து கொண்டு இருக்கிறது? 51ஆவது அதிகாரத்திலே 3ஆவது வசனத்திலே அவர் சொல்கிறார், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. எவ்வளவோ மறைக்க முயன்று அதை செய்துவிட்டேன் என்று நினைத்தாலும், அவன் படுக்கையிலே அவன் தூங்க நினைத்தால் கூட அவன் பாவம் அவனுக்கு முன்பாக எப்போதும் நின்று கொண்டே இருந்திருக்கிறது. அது விடவில்லை. ஒருவேளை ஊரியாவை அடக்கம் செய்திருக்கலாம். ஆனால் உரியாவுக்கு செய்த துரோகத்தை அடக்கம் செய்ய முடியவில்லை. அது கூடவே நிற்கிறது. இரவும் பகலுமாக அதை வாட்டி வதைக்கிறது. இதை நாத்தானிடத்திலும் சொல்ல விருப்பமில்லை, தேவனிடத்திலேயும் கொண்டு போக முடியவில்லை. அப்படித்தான் என் வாழ்க்கை இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அது எப்பொழுதும் நிற்கிறது. 6ஆவது வசனத்தில் இவ்வாறு எழுதுகிறார், இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். Behold, you desire truth in the innermost. அத்தனை வெளியரங்கமாக எவ்வளவோ காரியங்களை தாவீது செய்திருக்கலாம். ஆனால் உள்ளத்திலே ஆழத்திலே ஒரு தவறு இழைக்கப்பட்டது என்பதை, அதில் உண்மை இருக்க வேண்டும் என்று தேவரே நீ விரும்புகிறீரே, அது இல்லாமல் அது வதைத்து கொண்டே இருந்திருக்கிறது. எட்டாவது வசனத்தை பாருங்கள். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும்
அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கலிகூரும். அப்போ இந்த சம்பவம் நடந்த பின்பு எவ்வளவோ மேலதாளங்கள், வாத்திய கருவிகள் உள்ள ஆர்கெஸ்ட்ரா, கச்சேரி, ஒருவேளை இல்லை இனிய பாடல்கள், வாத்தியங்கள் எல்லாம் அந்த அரண்மனையிலே பல நிகழ்ச்சிகளுக்காக அது நடந்து கொண்டிருந்தாலும் தாவீதுக்கு மாத்திரம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இல்லை. அது கேட்கவில்லை. அது அங்கே அரண்மனையில் நடக்கிறது. வெளியே ஏதாவது மற்றவர்களுக்கு முன்பாக தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை காண்பிக்க கூடாது என்பதற்காக வழக்கமாக நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கும். அதைத்தான் செய்திருப்பார்கள். யாரும் புத்திசாலிகள் யாரும் அப்படித்தான் செய்திருப்பார்கள். ஒன்றையும் வெளிக்காட்டாமல் செய்திருப்பார்கள். ஆனால் உள்ளே அத்தனை இசைக்கருவிகள், பாடல்கள், வாத்தியங்கள் இருந்தாலும் இவருடைய வாத்தியத்தை எடுத்து இவரால் வாசிக்க முடியவில்லை. அந்த இசை கச்சேரியும் இவருக்கு இன்பத்தை கொண்டு வர முடியவில்லை. அது எல்லாமே தூரமாய் போய்கொண்டே இருந்தது. நீர் நொறுக்கின எலும்புகள் கலிகூரும் என்று சொல்கிறார். அப்பொழுதுதான் நீர் நொறுக்கின எலும்பு. அப்படி என்றால் இப்போ அவர் எழுந்து நிற்க முடியவில்லை. ஒன்றுக்கு முன்பாக ஒரு வழக்கு வியாஜ்யத்தை தேர்ந்தெடுத்து அதற்கு நீதி என்று சொல்லும் பொழுது தாவீதுக்கு தெரியும், அப்பேற்பட்டதை தானே செய்திருக்கிறோமே என்று சொல்லி அந்த நீதியை ஓங்கி சொல்ல முடியவில்லை, அழுத்தி சொல்ல முடியவில்லை. ஆனால் ஒருவேளை நடித்திருக்கலாம் பல காரியங்களில். நாத்தான் ஒரு கதையை வைத்து அவன் சொல்லும்போது கூட உடனே தன்னுடைய பழைய நீதி நேர்மையை வைத்து உடனே சொல்கிறான். அது யார் என்று பொங்கி எழுகிறான். இதெல்லாம் ஒருவேளை ராஜாக்களுக்கு கைவந்த கலையாக இருக்கலாம். மற்றவர்களை எப்படி மடக்குவது என்ன அவர்களுக்கு தெரியாமல் எப்படி காரியங்களை செய்வது. ஆனால் உள்ளத்திலே அவர் தெரியும், அவர் எழுந்து நிற்க முடியவில்லை, அதை எதிர்கொள்ள முடியவில்லை. ஒரு நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக தைரியமாக எழுத முடியாது. கால்கள் நடுங்குகின்றது. அதை தான் மறக்க. நீர் ஏற்கனவே தேவன் அதை நொறுக்கி விட்டார். இதுவரைக்கும் இருந்த தைரியம் அங்கே இல்லை. அங்கே கால்கள் நடுங்குகிறது. 11வது வசனத்துல, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உன் பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். என்றால் தேவனுடைய பிரசன்னத்தை அவர் இழந்து விட்டார். தேவனுடைய சமூகத்திலே இன்பமாய் காத்திருந்து இரவும் பகலும் சங்கீதங்களை பாடக்கூடிய ஒரு மனுஷன் இப்பொழுது அவருடைய சமூகத்தை இழந்து விட்டேன் என்று சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவரை இழந்து விட்டார். இவைகள் எல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த வீழ்ச்சிக்கு பின்பு கிட்டத்தட்ட 1 வருட காலமாக அதையெல்லாம் அவர் இழந்து விட்டார். 12வது வசனத்தை பாருங்க. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, அப்படி என்றால் 1 வருட காலமாக அதை இழந்து விட்டார் என்று தான் அர்த்தம். உற்சாகமான ஆவி என்னை தாங்க முடிய செய்யும். ஆங்கிலத்தில் அழகாக இருக்கிறது, சஸ்டைன் மீ வித் வில்லிங் ஸ்பிரிட். இப்போ அந்த வில்லிங் ஸ்பிரிட் இல்லை. தேவனுடைய காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்கு ஆக்கப்பூர்வமான உடனடியாய் கீழ்ப்படியக்கூடிய அந்த வில்லிங் ஸ்பிரிட் இல்லை, உற்சாகமான ஆவி இல்லை. அருமையான சகோதரர்களே, ஒரு புற்றுநோய் இருக்கிறது என்பதை ஒரு நல்ல வைத்தியர் அதை எந்த நோயாளி அவரிடத்தில் வரும்பொழுது ஒவ்வொன்றாக கேட்பார். இது இருக்கிறதா, இது இருக்கிறதா. ஒருவேளை நெஞ்சு வலி என்று வைத்துக் கொள்ளுங்களேன், ஹார்ட் அட்டாக் அப்படி என்றால் இந்த சிம்டம்ஸ் இருக்கிறதா, இந்த அறிகுறி இருக்கிறதா, இது இருக்கிறதா, இது இருக்கிறதா, இது இருக்கிறதா. இவைகள் எல்லாமே அந்த அறிகுறிகளை வைத்தே அவர் சொல்லிவிடுவார் உங்களுக்கு இந்த வியாதி இருக்கிறது என்பதை. அதே போலத்தான் தாவீதுடைய வாழ்க்கையில உள்ள அவருடைய வாழ்க்கையில் உள்ள அறிகுறிகள் அவ்வளவு ஒன்று ஒன்றாக அவர் சொல்கிறார். இதெல்லாம் இருக்கிறது. நான் இதெல்லாம் எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது என்றால் நான் ஏதோ ஒன்றை நான் மறைத்து கொண்டு இருக்கிறேன், எதை ஒன்றை நான் சரி செய்யாமல் இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே நாம் அதை ஓவர் ரூல் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறோம். எப்படியாவது அதை மேற்கொண்டு
நாம் அதை ஜெயித்து விட வேண்டும் நினைக்கிறோம். ஆனால் இந்த அறிகுறியெல்லாம் பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நாம் ஜெயிக்கவில்லை. அது நம்மை ஜெயித்து விட்டது. பாருங்கள், 15வது வசனத்திலே, ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உமது புகழை அறிவிக்கும். அப்படின்னா இதுவரைக்கும் அந்த ஒரு வருட காலமாக அவருடைய உதடு பூட்டி இருக்கிறது. யார் பூட்டினால்? அவனுடைய குற்ற மனச்சாட்சி, சரி செய்யப்படாத நீதி. அந்த அநீதி சரி செய்யப்படவில்லை, நிலைநாட்டப்படாத நீதி, அது அப்படியே அவனுடைய வாயை மூடிவிட்டது. ஆகவே அவன் அவனை புகழை அறிவிக்க முடியவில்லை. நான் இந்த பகுதிகளெல்லாம் நான் வைத்து நம்முடைய வாழ்க்கையிலே இத்தனை வியாதி அறிகுறிகள் இருக்கும் என்றால் நமக்கு இந்த குறிப்பிட்ட வியாதி இருக்கத்தான் செய்கிறது. வீழ்ச்சி, தேவனுடைய சமூகத்தை விட்டு நான் போய்விட்டேன், ஒன்று ஒன்றாக நான் இழந்து கொண்டிருக்கிறேன். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நான் இதைத்தான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஏதோ ஒன்று தாவீதுக்கு ஒரு வீழ்ச்சியாக இருக்கலாம், இல்லைன்னா நமக்கு இன்னொரு பகுதியிலே ஒரு வீழ்ச்சியாக இருந்து அதை சரி செய்யாமல் நான் ஒன்று ஒன்றாக நான் இழந்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய ராஜ்யவரம் அப்படியே இருக்கிறது. என்னுடைய வழக்கு வியாஜ்யங்கள் மன்றங்களிலே வருகிறவர்களுக்கு நான் நீதியை பற்றி சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறேன், ஜனங்களை விசாரித்து கொண்டு இருக்கிறேன். அவைகளெல்லாம் ஒன்றும் மாற்றமில்லாமல் நடந்து கொண்டு இருக்கிறது. தாவீது இன்னும் சிங்காசனத்தில் தான் இருக்கிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலேயும் இவைகளெல்லாம், இந்த அறிகுறிகள் இருந்தாலும் நாம் ஆலயத்தை வருவது நிறுத்தப்படுகிறது இல்லை. மற்றவர்களுக்கு முன்பாக நாம் செய்கிற ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் அது ஒன்றும் தடைபடவில்லை, எல்லாம் இருந்து கொண்டே இருக்கிறது. அது எப்படி நிறுத்த முடியும்? நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவதை நிறுத்திவிட்டால் நான் எத்தனை பேருக்கு நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும், அத்தனை பேரும் கேட்பார்களே. அதையெல்லாம் நிறுத்துகிறது இல்லை, அதெல்லாம் நடந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் எனக்கு தெரியும், என்னால் அவரை துதித்து பாட முடியவில்லை, தேவனுடைய சமூகத்தை என்னால் உணர முடியவில்லை, ஆழத்திலே ஒரு அநீதி இருக்கிறது, நான் செய்த பாவம் எனக்கு முன்பாக நிற்கிறது, இதெல்லாம் உள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறது. நல்ல வேளை, தாவீதுக்கு ஒரு நண்பர் நாத்தான் இருந்தபடினாலே அவன் நேரடியாக தாவீதினிடத்திலே நீயே அந்த மனுஷன் என்று சொல்கிறான். நீயே அந்த மனுஷன், நீயே அந்த மனுஷன் என்று சொன்னவுடனே 13வது வசனத்திலே, அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், 12ஆம் அதிகாரம் 13வது வசனம், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார் என்று சொல்கிறார். ரெண்டுமே அடுத்தடுத்து இருக்கிறது. அவ்வளவு சீக்கிரமாக நடந்திருக்குமா? இந்த 51ஆம் சங்கீதம் அதற்கு இடையில வருகிறது. அவனை வளவாய் அவனை ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும், முழுமையாய் தேவனுக்கென்று அவனும் தன்னை ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த சங்கீதத்தை 51வது சங்கீதத்தை அவன் தைரியமாக எழுதி, ஆண்டவரே உம்முடைய ரட்சணத்துக்குள்ளாக மறுபடியும் என்னை திருப்பும் என்று அவன் கதறி இருக்க முடியாது. அருமையான சகோதர சகோதரிகளே, நாளையில இன்னொரு பகுதியாய் நாம் தியானிக்க வேண்டும் என்று இருப்பது, ஒருவேளை தாவீது கூட நினைத்திருக்கலாம், நாத்தான் இருக்கிற வரைக்கும் எனக்கு பயமாக இருக்கிறது என்று கூட நினைக்கலாம். ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்து ஏதாவது ஒரு தவறு நடக்கும் என்றால் நாத்தான் என்னை கண்டுபிடித்து விடுவான் என்று கூட நினைக்கலாம். ஆகவே ஒரு வருட காலமாக நாத்தானை தரிசிக்காமலே இருக்க முயற்சித்திருப்பார். சில நேரங்களிலே நமக்கு உண்மையாய் உதவி செய்கிற தேவனுடைய பிள்ளைகளை நாம் எதிரிகளாகவே சில நேரங்களில் பார்க்கிறோம். உண்மையாய் நமக்கு உதவி செய்கிற தேவனுடைய பிள்ளைகள், அவர்களை எதிரிகளாக பார்க்கிறோம். அவன் என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறை சொல்லுவார். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நாத்தான் தாவீதுடைய வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் நாத்தானுக்கு பாதுகாப்பாகத்தான் இருந்தது. நாத்தான் இருக்கிற வரைக்கும்
அவனுடைய ஆரம்ப நாட்களில் இருந்த தாவீது நாத்தான், நீங்கள் பின்னாடி பார்ப்பீர்கள் என்றால் வயோதிபனாக வருகிற வரைக்கும் இந்த நாத்தான் கூடவே இருக்கிறார். தாவீதுக்கு எப்பொழுதெல்லாம் இக்கட்டான நேரங்கள் வருகிறதோ, 1 ராஜாக்கள்ல அவருடைய மகன் அதோனிஜா அவருக்கு விரோதமாக எழும்பி தன்னைத்தான் மன்னனாக முடிசூட்டி கொண்ட பொழுது கூட இந்த நாத்தான் அவர் கூட சேரவில்லை. 1 ராஜாக்களின் புத்தகத்தில் நான் அதை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை, தாவீது ராஜா வயது சென்ற விருத்தாப்பியனாம்போது வஸ்திரங்களினால் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை. அப்படி என்றால் மிகவும் முதிர்ந்த வயதுக்குள்ளே தாவீது வந்து விட்டார். ஆனால் அவனுக்கு விரோதமாக 5வது வசனத்தில், ஆகீத்திற்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜாவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். அப்படியெல்லாம் அவன் சம்பாதித்தால் அவன் 8வது வசனத்தில் பாருங்கள், அநேகர் அவனோடு கூட சேர்ந்து விட்டார்கள். ஆனால் எத்தனை பேர் தாவீதுடைய போட்டியாளராக இருக்கக்கூடிய அதோனியாவுக்கு கூட சேர்ந்தாலும் இந்த நண்பர் 8வது வசனத்தை பாருங்கள், ஆசோரியனாகிய சாதோக்கும் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் சீமேயும் ரேயும் தாவீதோடு இருக்கிற பராக்கிரமசாலிகளும் அதோனியாவுக்கு உடந்தையாய் இருக்கவில்லை. குறிப்பிட்ட சிலர் அதோனியாவுக்கு உடந்தையாக இருக்கவில்லை. அதில் ஒரு ஆள் யார்? இந்த நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி. பாருங்க எவ்வளவு அருமையாய் ஒரு பேலன்ஸாக வரக்கூடிய. அது மாத்திரமல்ல, பின்பாக சாலமோனை மன்னனாக்க வேண்டும் என்பதற்காக பத்சேபால் இடத்திலே பத்சேபால் நினைக்கும் பொழுது கூட நாத்தான் தான் இதையெல்லாம் செய்கிறார். பத்சேபாலுடைய காரியங்களெல்லாம் முழுமையாக தீர்க்கதரிசியாகிய நாத்தான் அறிந்திருந்தாலும் எல்லாவற்றையும் முழுமையாக அவர் மறந்து தாவீதுக்கு என்ன உண்மையாய் செய்ய வேண்டுமோ, தாவீதுக்கு எது சிறந்ததோ அதைத்தான் அவர் கடைசி வரைக்கும் செய்து கொண்டிருந்தார். அருமையான சகோதர சகோதரிகளே, நமக்கு துணையாய் நம்மோடு நம்முடைய காரியங்களை எச்சரித்து பேசுகிற உணர்த்துகிற நம்முடைய அருமையான சகோதரர்கள் இல்லைன்னா நம்முடைய குடும்பத்தில் ஒருவேளை கணவன் அல்லது மனைவியாக இருக்கலாம், நம்மை அவ்வப்போது நம்முடைய காரியங்களை பற்றி தெளிவாய் அறிந்து நான் எதை செய்கிறீர்கள், இது தவறு என்று நம்மோடு கூட நம்மை உணர்த்துகிறவர்கள், அது மனைவியாக இருக்கலாம், இல்லை என்றால் கணவனாக இருக்கலாம், நம்முடைய முகத்துக்கு முன்பாக பேசக்கூடிய பிள்ளைகளாக இருக்கலாம். இவர்கள் எல்லோரும் இவர்கள் எதிரிகளாக நான் பார்ப்பேன் என்றால் ஒரு நாளும் தேவனுடைய நன்மையை நான் பெற்றுக்கொள்ளவே முடியாது. தாவீது நாத்தானை எதிரியாக பார்த்திருந்தால் ஒருபொழுதும் இந்த நன்மைகளை பெற்றிருக்க முடியாது. மறுபடியுமாக இழந்ததை அவன் பெற்றிருக்கவும் முடியாது. அருமையான சகோதர சகோதரிகளே, நாத்தானை பெற்றிருந்தது போல, தாவீது பெற்றிருந்தது போல அநேக ராஜாக்களுக்கும் தீர்க்கதரிசிகள் இருக்கத்தான் செய்தார்கள். சில பேர் அவளை ஏற்றுக்கொண்டார்கள், சில பேர் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கை அது மாறிட்டு நாம் எலியாவுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கலாம். ஆகாப் என்கிற ராஜா இருந்த நாட்களிலே இந்த எலியா என்கிற தீர்க்கதரிசி அவரு அந்த நாட்களில் தான் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தார், ஜனங்களை எச்சரித்துக் கொண்டிருந்தார். 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் எப்படி தாவீது பாவம் செய்தாரோ அதற்கு ஒப்பாய் இங்கே ஆகாப் 21வது அதிகாரத்தில் ஒரு அநீதியை செய்கிறார். தன்னுடைய அரண்மனைக்கு அருகாமல் இருந்த நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை அவனுக்கு ஒரு ஆசை, அதன் மேல ஒரு ஆசை. இவனுக்கு எவ்வளவோ காடு நிலங்கள்
நிச்சயமாக இருந்திருக்கும், தோட்டம் துறவுகள் இருந்திருக்கும். ஆனால் பக்கத்து வீட்டில் உள்ள அந்த திராட்சை தோட்டம் தான் நம்முடைய கண்ணுக்கு இருந்தது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. அதை வாங்கி கீரை தோட்டம், கீரை கொள்ளையாக நான் அதை ஆக்க வேண்டும் என்றெல்லாம் அவன் விளைக்கிறேன் பேசுகிறான். ஆனால் நாபோத் சம்மதிக்கவில்லை. என்ன நடந்தது என்றால், அவனுடைய மனைவி, அவனுக்கு நேர் எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு மனைவி, தன்னுடைய கணவனுடைய நன்மையை சிந்திக்காத ஒரு மனைவி யேசபேல், அவள் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அவன் நாபோத்தை குற்றவாளியாக நிறுத்தி அவனை கல்லெறியும்படியாக செய்கிறார்கள். இப்போ 16வது வசனத்தில், 21வது அதிகாரம் 16வது வசனம், நாபோத் செத்து போனதை ஆகாப் கேட்டபோது அந்த தோட்டத்தை எடுத்துக்கொள்ளும்படியாய் எழுந்து போகிறான். ஆனால் அது வரைக்கும் அப்போ முழுமையாய் யாருக்கும் அதில் சம்மதம், ஆகாபுக்கும் அது சம்மதம். எப்படியாவது நாபோத் இறந்து விட்டான் என்கிற கவலை இல்லை, அவனுக்கு ஒரு அநீதி நடந்து விட்டது என்பது கவலை இல்லை. தாவீது ராஜாவுக்கு உரியாவை அவன் தீர்த்து கட்டுகிற வரைக்கும் அவ்வளவு மறைமுகமான ஒரு வெறியாய் அவன் இருந்தான். இங்கே இப்படி இருக்கும் பொழுது இந்த சம்பவத்தையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருந்தார் என்று நினைக்கிறேன். உடனே எலியாவினிடத்திலே சொல்லி, நீ போய் நீ எச்சரி என்று சொல்லும் பொழுது 21வது அதிகாரம் 17வது வசனத்தில், கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. உடனே நேரே அவர் எழுந்து போகிறார், ஆகாபை சந்திக்கும்படி போகிறார். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி அவன் சொல் என்று சொன்னார் என்று பார்க்கணும். 20வது வசனத்தில், அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி பார்க்கிறார். பார்த்த உடனே எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். நாத்தான் இடத்துல அப்படி தாவீது சொல்லவில்லை, ஆனால் இங்கே ஆகாப் பார்த்த உடனே, என் பகைஞனே என்னை கண்டுபிடித்தாயா என்கிறான். அவ்வளவு எலியாவை பார்த்த உடனே, ஐயோ நான் மறைத்து விடலாம் என்று நினைத்தேன், இந்த எலியாவிடத்தில் மறைக்க முடியவில்லையே என்றுதான். ஆனால் எலியா விடவில்லை, தொடர்ந்து ஓடி அவனுடைய முடிவை பற்றி அவன் சொல்கிறான். முடிவை பற்றி சொல்லணும்னு 27வது வசனம் பாருங்க. ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் முன்னே ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாக எலியாவுக்கு உண்டாகி, அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அவன் வீட்டிலே வரப்பண்ணுவேங்கிறான். எவ்வளவு மோசமான ஒரு காரியங்களை செய்த அந்த ஆகாப், அவருக்கு கூட ஒரு நல்ல தீர்க்கதரிசியை, எலியாவை பற்றி அவன் பகைஞனாய் அவன் நினைத்தால் கூட அதை எடுத்துக்கொண்டான். அப்படி சொல்லை கேட்டபடினாலே அவ்வளவு அநியாயம் அக்கிரமம் நிறைந்து அவனுடைய வாழ்க்கையை முழு குற்றவாளியாக நிறுத்தப்பட வேண்டிய ஆகாப் முழுமையாய் தன்னை தாழ்த்த உடனே அவன் சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறார், தன்னை தாழ்த்தினதை கண்டாயா என்று முழுமையாக. அப்படி என்றால் ஆகாபுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமாய் வெளியே இருந்திருக்க வேண்டும். இதே போல சிதேக்கியா என்கிற ராஜாவுக்கு இதே தான் எரேமியா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் கொடுத்திருந்தார். சிதேக்கியா அவனுடைய வாழ்நாட்களிலே எரேமியா தீர்க்கதரிசி சொல்லிக்கொண்டே இருக்கிறார், நீ இதை செய் என்று சொல்லி. ஆனால் சிதேக்கியாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த உள்ளத்திலே ஒரு இருக்கத்தான் செய்தது. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறது சரிதான் என்று இருக்கிறது, ஆனால் வெளியே சொல்லவும் முடியவில்லை, அதன்படி நடக்கவும் முடியவில்லை. இரண்டு கட்டான் ஒரு வாழ்க்கை தான். எரேமியா 32வது அதிகாரத்திலே பார்ப்போம். எரேமியா 32வது அதிகாரம் 32வது அதிகாரத்தில் அருமையாய் அது முன்பாக
பல அதிகாரங்களிலே எரேமியா தன்னுடைய அந்த ராஜாவின் நாட்களில் உள்ளவற்றை தேவன் என்ன சொல்லுகிறார், இவருடைய அக்கிரம் என்ன என்பதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் 5வது வசனத்திலே பார்ப்போம் என்றால், நீங்கள் பின்பகுதியிலே நீங்கள் கல்தேயரோடு யுத்தம் பண்ணினாலும் உங்களுக்கு வாய்ப்பில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், நீ தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டியது என்ன? நீ எப்போ தீர்க்க தரிசனம் சொன்னாலும் எதிர்மறையாய் சொல்கிறாய். நீ யுத்தம் பண்ணினாலும் உனக்கு ஜெயிக்காது, உன் கூட தேவன் இருக்க மாட்டாய். இப்படியே நீ பேசிக்கொண்டு இருக்கிறாயே, நீ இப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுவதனால் என்ன என்று சொல்லி சிதைக்கு அவனை அடைத்து வைத்தான். சிறைச்சாலையில் போட்டு அவனை அடைத்து வைத்தான். எரேமியா சொல்லுகிறபடி இந்த சிதைக்கியா நடந்திருந்தால் அவன் பிழைத்திருப்பான். அந்த கர்த்தருடைய தண்டனையை அவன் பிழைத்திருப்பான். அதை செய்ய முடியவில்லை. பின் நாட்களில் அது கூட இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவன் தனியாய் எரேமியாவை கூப்பிட்டு, எனக்கு தேவனுடைய வார்த்தை இருக்கிறதா என்று அவனிடத்தில் கேட்கிறான். அப்பொழுதும் எரேமியா தான் முன் சொன்னதையே அவன் திரும்ப சொல்கிறார். நான் உள்ளதை சொன்னா என்னை விட்டுருவியா? என்னை நீ கொலை செய்து விடுவாயா என்றெல்லாம் உத்தரவாதம் வாங்கிவிட்டு அவர் சொல்லும் பொழுது கூட ஆனால் ஒன்றும் சிதேக்கியாவால் மனம் திரும்ப முடியவில்லை. நான் பயப்படுகிறான். விளைவு நேபுக்கத்நேச்சாருடைய தளபதிகள் வந்த பொழுது சில வருஷங்களே அவனை பிடித்து அவன் கண்களுக்கு முன்பாக அவனுடைய குமாரர்களை கொலை செய்தான். சிதேக்கியா அவனுடைய கண்களை பிடுங்கி வெளியே எடுத்தான். இவைகளெல்லாம் எரேமியா தீர்க்கதரிசி ஏற்கனவே எச்சரித்திருந்தார். ஆனால் எரேமியாவை சிதேக்கியா ராஜா ஒரு எதிரியாகத்தான் பார்த்தார். அருமையான சகோதர சகோதரிகளே, இதிலிருந்து நான் ஒன்றை நான் கற்றுக்கொள்வது இல்லை என்றால் நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், என்னுடைய அலுவலகத்திலே எனக்கு உதவி செய்யக்கூடிய, அதாவது இன்டைரக்டாக எனக்கென்று தேவன் ஒரு எதிராளியை வைத்திருப்பார். என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் என்னை பற்றி குறை பேசக்கூடிய ஒருவர், அவர் என்னுடைய பாஸாக இருக்கலாம், என்னுடைய சக டீம் லீடராக இருக்கலாம். நான் சந்தோஷமாய் என்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு நான் சென்றாலும் கூட அலுவலகத்திற்கு சென்ற பொழுதே ஒரு குறிப்பிட்ட நபரை பார்த்த உடனே நமக்கு நம்முடைய முகம் மாறிவிடுகிறது, நம்முடைய மகிழ்ச்சி மாறிவிடுகிறது. அவர் ஒரு எதிராளியை போல நாம் பார்க்கலாம். ஏனென்றால் நம்மை பற்றி குறை சொல்கிறவர் அவர், நம்மை பற்றி மற்றவர்களிடத்தில் தீமையாய் பேசுகிறவர் அவர். ஆனால் தேவன் அவரை வைத்திருந்தார். அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் நான் சுதாரித்துக் கொள்வேன். ஆண்டவரே, என்னுடைய அன்பு தணிந்து விடக்கூடாது, நான் அவரிடத்திலே நான் காயமாகாரமாய் நான் பார்த்து விடக்கூடாது. அப்படியெல்லாம் நாம் நம்மையே சோதித்துக் கொள்ளும்படியாக, நம்மையே நாம் பரிசோதித்து அலர்ட்டாக இருக்கும்படியாக ஒரு நபர் எப்பொழுதும் என் கண்களுக்கு முன்பாக அவர் இருக்கிறார். என்னுடைய அலுவலகத்தில் ஒருவேளை நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய மனைவி அல்லது கணவர் அப்படி இருக்கலாம். மற்றவர்கள் எல்லோரும் நம்மை மெச்சிக் கொண்டாலும் கூட நம்முடைய கணவர் நம்மை மெச்சிக்கொள்வதில்லை. அவர் நம்முடைய குறைகளை மாத்திரம் அவர் பார்த்து இதை செய்யவில்லை நீ என்றெல்லாம் நம்முடைய உள்ளான குறைகளை சுட்டி காட்டு கொண்டு இருப்பார் என்றால் அவரை நான் 2 விதத்தில் பார்க்கலாம். தேவன் எனக்கு கொடுத்த நாத்தான் தீர்க்கதரிசியாக தாவீது பார்த்தது போல நான் பார்க்க முடியும். இல்லை என்றால் நான் அவரை சிதேக்கியா ராஜா எரேமியாவை பார்த்தது போலவே நான் பார்க்க முடியும். நம்முடைய மனைவி எப்படி இருக்கலாம், நம்முடைய கணவன் அப்படி இருக்கலாம், நம்முடைய சபையிலே நமக்கு கொடுத்திருக்கிற உடன் மூப்பர்களோடு அப்படி இருக்கலாம், உடன் சகோதரர்கள். நான் எவ்வளவாய் தேவனுக்கென்று பாடுபட்டாலும் அந்த சகோதரனை பார்க்கும் பொழுது நமக்கு உள்ளான ஒரு வெறுப்பாக இருக்கலாம், எதிரியாக பார்க்கலாம். ஆனால் தேவன் அவர்களை நமக்கென்று வைத்திருக்கிறார் என்பதை அறிந்திருப்போம் என்றால் நாத்தானை எப்படி தாவீது ஏற்றுக்கொண்டார் அதுபோல நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். பவுலுடைய வாழ்க்கையிலே 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம்
7வது வசனத்திலே தன்னுடைய பலவீனத்தை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், அப்போஸ்தலனாகிய பவுல், எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தாண்டிய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். பாருங்கள், இந்த வியாதி ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுல் பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் ஒரு எதிரியாக அவர் பார்த்திருக்க முடியும். ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நாட்களிலே ஒரு காலகட்டங்களிலே அவர் தன்னுடைய பெல்ட்டை எடுத்து அவர் போட்டிருந்தாலோ வஸ்திர கர்ச்சீப்பை எடுத்து அவர்கள் யார் மேலே போடுகிறார்களோ அவர்கள் சுகமடைந்தார்கள். யார் மேலே கை வைத்தாரோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் சுகமடைந்தார். அப்படியெல்லாம் ஒரு காலகட்டங்களிலே அவ்வளவாய் அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அநேக வியாதிகளை குணமாக்கப்பட்டது. அவருடைய வல்லமை அற்புத அடையாளங்கள் விளங்கினது. இவைகளெல்லாம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இப்பொழுது ஒருவேளை பல வருஷங்கள் ஆகிவிட்டது. இப்பொழுது அவர் ஊழியத்திற்கு என்று போகும் பொழுதே அவர் கண்களிலே ஒருவேளை நீர் வடிந்து கொண்டிருந்திருக்கலாம். அவருக்கு கொண்டு உள்ள வியாதி அவரை அரித்து கொண்டே இருந்தது. சதா அதை அவர் ஒரு எதிரியாக பார்த்திருக்கலாம். என்ன ஆண்டவரே, நான் உம்முடைய ஊழியக்காரன், எத்தனை அற்புத அடையாளங்களை உடைய மூலமாக நான் செய்திருக்கிறேன், ஆனால் இப்பொழுது நான் இப்படி பரிதாபமாக நிற்கிறேன் என்று கூட நினைத்திருக்கலாம். 1 கொரிந்தியரில் தன்னை பற்றி அவர் சொல்லும்பொழுது, அந்த எபிரேயர் 1 கொரிந்தியர் கொரிந்து சபைக்கு அவர் போய்க்கும் பொழுது தன்னுடைய நிலையை அவர் அப்படியே அவர் சொல்கிறார். பாருங்கள், 2ஆம் அதிகாரத்தில், அல்லாமலும் நான் 3வது வசனம், நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். அவங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு போகும்பொழுது அப்படியே அவர் ரொம்ப வீக்காக இருந்திருக்கிறார். வியாதிப்பட்டு இருந்தாரா தெரியாது. பலவீனமாக இருந்தேன்னு சொல்கிறார், பயந்து கொண்டே இருந்து சொல்கிறார், நடுங்கி கொண்டு இருந்தேன்னு சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு பெரிய ஒரு ஊழியக்காரர், ஆனால் அவருடைய பலவீனம் அவருக்கு முன்பாக ஒரு எதிரியைப் போல இருந்தது. ஆண்டவரே, இதனை விட்டு நீங்கட்டும் கேட்கிறார். அது நீங்கின பாடு இல்லை. 3 தரம் ஜெபம் பண்ணாலும் தேவன் அந்த நாத்தான் தீர்க்கதரிசியை போல தாவீதுக்கு கொடுத்த அந்த முள் அது இருக்கத்தான் செய்து அவர் வைத்திருந்தார். என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்கிறார். அது இல்லாவிட்டால் நீ உன்னை உயர்த்தி விடுவாய் என்பதுதான் தேவன் அறிந்து கொண்ட ஒரு காரியம். அருமையான சகோதரர்களே, நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த அந்த முள்கள், ஏனென்றால் தேவன் கொடுத்த அந்த பிரச்சனைகள், தேவன் கொடுத்த நமக்கு போட்டியாளர் இருக்கிற சகோதர சகோதரிகள், இவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் நாம் அவர்களை நாத்தானை போல் நாம் பார்க்கிறோமா? இல்லை என்றால் அவர்களை எதிரியாகி நாம் பார்க்கிறோமா? நாத்தானை போல நாம் பார்த்தோம் என்றால் நாம் நிச்சயமாக நாம் அப்பேற்பட்ட சூழலினால், அப்பேற்பட்ட வியாதியினால் பலன் உண்டு. தேவனுடைய கிருபை மேல் கிருபை நமக்கு கிடைக்கும். தேவன் என்னை உயர்த்தாதபடிக்குத்தான் அதை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் திட்டமாக இருந்து கொள்ள முடியும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் மிதமிஞ்சி போய்விடக்கூடாது, இல்லை என்றால் நான் பாவத்தில் விழுந்து விடக்கூடாது என்பதற்காகவே இப்படி ஒரு தடுப்பணையை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் அதை மெச்சிக்கொள்ளவும் முடியும். நான் சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கிளை நான் படித்தேன். அதாவது 2 பெரிய மோட்டார் கம்பெனிகள், பிஎம்டபிள்யூவும் மெர்சிடஸ் பென்ஸ், 2 மிகுந்த போட்டியாளர்கள். அப்பொழுது அந்த பென்ஸுடைய சிஇஓ ஒருவர் அவர் ரிட்டையர்ட் ஆகிறார். அப்படி ரிட்டையர்ட் ஆகும் பொழுது இந்த பிஎம்டபிள்யூடைய அவங்க ஹெச்ஆர் அவர்கள் ஒன்றை செய்கிறார்கள். அவரை போட்டியாளராக இருக்கிற பிஎம்டபிள்யூ தனக்கு போட்டியாக இருக்கிற பென்ஸுடைய சிஇஓடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு வீடியோ அவர்கள் வெளியிடுகிறார்கள்.
அவரை பற்றி அப்ரிஷியேட் பண்ணி அவர் அவர் எழுதும்போது அப்ரிஷியேட் பண்ணி அது ஒரு வீடியோ வெளியிட்டு அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை இருக்குது. அவர் எப்படியெல்லாம் தன்னுடைய பென்ஸ் கம்பெனியை உயர்த்த வேண்டும் என்று முயற்சி பண்ணி செய்து கொண்டே இருந்ததோ அந்த அளவுக்கு யாரும் உயர்ந்து கொண்டே இருந்தார்கள். BMW உயர்ந்து கொண்டே இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு சேலஞ்ச் எப்பொழுதும் அந்த சிஇஓ இருக்கிற வரைக்கும் அந்த போட்டி இருந்து கொண்டே இருந்தது. அந்த கடுமையான போட்டி இருந்தபடினாலே இவர்களும் வளர்ந்து கொண்டே வந்தார்கள். அவர் ஒன்றை கண்டுபிடித்தால் இதற்கு மாறாக இவர் கண்டுபிடித்தே ஆக வேண்டும், அந்த நிர்பந்தம். ஆகவே அந்த சிஇஓ இருக்கிற வரைக்கும் அவருக்கு நல்லதுதான். அப்படித்தான் அவர்கள் அந்த வீடியோவை வெளியிட்டு அதிலேயும் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அவர்கள் அதிலிருந்தும் தங்களுக்கு ஆதாயத்தை பெற்றுக்கொண்டார். நான் இதை பார்க்கும் பொழுது நான் இப்படித்தான் நினைத்தேன். நாம் விரும்பாத ஒரு சகோதரன், இல்லை நான் விரும்பாத ஒரு மூப்பர், விரும்பாத ஒரு சூழ்நிலை, விரும்பாத ஒரு வியாதி, இவைகள் இருக்கிற வரைக்கும் நான் ஆண்டவரை தேடிக்கொண்டே இருப்பேன். நான் எப்பொழுதும் அந்த கடும் போட்டி இருந்து கொண்டே இருக்கிறது. நான் தேவன் எனக்காகவே அவர்களை வைத்திருக்கிறேன். அதை நாத்தான் தீர்க்கதரிசி போல நான் பார்க்க வேண்டும், எலியாவை பார்க்கிறது போல நான் பார்க்க வேண்டும். ஆகாப் எப்பொழுதும் எலியாவை அவ்வாறு கடூரமாக பார்த்தால் கூட ஒரு கட்டத்தில் அவரை ஏற்றுக்கொண்டார். ஆகவே அவனுடைய உயிர் பிழைத்து. அருமையான சகோதர சகோதரிகளை, தாவீதின் வாழ்க்கையில 2 பகுதியாக அவருடைய ஒரு கால பின்மாற்ற வாழ்க்கையிலே அவருடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டது போல நம்முடைய வாழ்க்கையிலேயும் இருக்குமென்றால் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இவைகளெல்லாம் அந்த வியாதியுடைய அறிகுறிகள். அவரை நான் துதித்து பாட முடியாமல் என்னுடைய வாய் பூட்டி இருக்கிறேன் என்றால் எங்கேயோ அந்த வியாதியுடைய அறிகுறி இருக்கிறது என்பதை நான் உணர வேண்டும். 2வதாக தாவீது எப்படி நாத்தானை ஏற்றுக்கொண்டாரோ அதுபோல எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற சூழ்நிலைகளை, என்னுடைய அலுவலகத்தில் உள்ள பிரச்சனைகளை, என்னுடைய வியாதியை, என்னுடைய சபையிலே தேவன் என்று கொடுத்திருக்கிற என்னை சிக்ஷிக்கிற, என்னை திருத்துகிற மூப்பர்களை நான் அப்படியாய் நாத்தானை போல ஏற்றுக்கொள்வேன். ஆனால் நான் பாதுகாக்கப்பட்டிருக்க முடியும். தேவன் அவர்கள் மூலமாக எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். எப்படி பவுலுடைய வாழ்க்கையிலே அந்த முள் கடைசி வரைக்கும் அவனுக்கு உதவியாக இருந்ததோ, அந்த வியாதி இருக்கிற வரைக்கும் கிருபையும் பெருகிக்கொண்டே இருந்தது. அதுபோல நாமும் தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் அப்பேற்பட்ட கிருபையை நமக்கு தருவாராக. ஆமாம், நாம் ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல பிதாவே, நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சுவாமி. நாங்கள் எல்லாவற்றிலும் தேறினவர்கள் போல நடக்க விரும்பவில்லை சுவாமி. அந்த ஒரே நீர் எங்களோடு கூட பேசுகிற காரியங்கள் நடைமுறை வாழ்க்கையில், இந்த வாழ்க்கையில இந்த மாதிரியான தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்த வியாதியுடைய அறிகுறிகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அந்த முறை நாங்கள் ஒரு வருடம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் சீக்கிரமாக, அது எந்த ஒரு வீழ்ச்சியானாலும், அது பாலியல் வீழ்ச்சியானாலும், பண வீழ்ச்சியானாலும், மற்ற எந்த ஒரு வீழ்ச்சியானாலும் அந்த முறை நாங்கள் சீக்கிரமாய் நாங்கள் உம்மிடத்தில் வந்துவிட எங்களுக்கு உதவி செய்வராக. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அருமையான, எங்களை எச்சரிக்கிற, எங்களுக்கு என்று போட்டியாளராக வைத்திருக்கிறவர்களை நாங்கள் எதிரிகளாக பார்க்காமல் அவர்கள் மூலமாக உடைய கிருபையை இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள முடியாக எங்களுக்கு உதவி செய்வதுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. நாங்கள் ஒருவரும் இதுக்கு விதி விலக்கல் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தாவீது உம்மோடு கூட சதா அந்த இரவு முகலும் துதிக்கக்கூடிய ஒரு மனுஷன் இவ்வளவு எளிதாய் என்னுடைய வாழ்க்கையிலே தோல்விவிட்டான் என்பதை பார்க்கும் பொழுது நாங்கள் ஏமாத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ளாவிட்டால் நாங்கள் விழுவது நிச்சயம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் அப்படி கிருபை தருவீராக. சீக்கிரமாய் நாங்கள் உம்மிடத்தில் வந்துவிட உதவி செய்யும். சீக்கிரமாய் இழந்தவர்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.